பிரேஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமீன். நம்மோடு கூட இருக்கிற தேவர் எப்படிப்பட்டவனா? சேனைகளின் கர்த்தர். அதாவது வானத்துல அவரை தொழுது கொள்ள, அவரை போற்றி புகழ, அந்த இடத்துல பரலோகத்துல அவர்களுக்கு தேவ தூதர்கள் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த சேனைகளுக்கெல்லாம் அவர் கர்த்தரா இருக்கிறார். வானத்துல அந்த ஆகாய மண்டலத்துல அவர் எவ்வளவு ஒரு நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்திருக்கிறார்களோ அந்த கோள்கள் எல்லாம் அவருடையது இல்லையா. அதற்கு அவர் அவர் தலைவராக இருக்கார், அவர் கர்த்தராக இருக்கார். அந்த சேனைகளுக்கெல்லாம் அவர் கர்த்தராக இருக்கார். அது மாத்திரமல்ல, இங்க பூமியில அவரோட படைப்பாகிய நம்ம எல்லாரும் அவர்களோட அவரோட ரட்சிப்புனால வந்த நம்ம அவரோட சேனைகளை நம்ம எல்லாரும் பங்கு இருக்குமா. சோ எப்படியா சேனைகளின் கர்த்தர், எப்படி வானத்திலயும் அவருக்கான ஒரு சேனை கூட்டம் இருக்கு, இங்க பூமியிலும் அவருக்கான சேனைகளை நம்மள வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சேனைகளின் தலைவராக அவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமீன். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டுங்க. அடைக்கலம் அப்படின்னாக்க ஒரு பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு நம்மளுக்குன்னு ஒரு நிம்மதியான ஒரு ஆறுதல் தரக்கூடிய இடம், ஒரு சமாதானம், ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு பயம் இல்லாத ஒரு நிலைமை இல்லையா. அப்படி கவலை இல்லாத ஒரு இடம் நமக்கு இருக்கு. யாருன்னா நம்ம கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்காராம். யாரும் இல்ல, தாய் இல்ல, தந்தை இல்ல, திக்கட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா சொந்த பந்தங்களும் இருந்தும் ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறவருக்கும், பயந்து கொண்டிருக்கிற நமக்கும், இல்ல எங்கேயாவது ஒரு கவலைகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டங்கள், ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் எப்படி இருக்காராம்? அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரையே வாஞ்சிக்கும் போது நமக்கு அவர் அடைக்கலமானவரா இருக்கார். ஆமீன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொழுது கொண்டு ஆராதித்து எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஏன்னா சேனைகளின் கர்த்தர், சேனைன்னா என்ன? ஒரு யுத்தத்துக்கு தேவை சேனை இல்லையா. அந்த சேனைக்கே அவர் கர்த்தர் தலைவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார். அவரையே நம்ம சார்ந்து இருப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, யாக்கோபின் தேவன் நமக்கு ஒவ்வொரு விதத்திலையும் அடைக்கலமா இருப்பார். உங்க குடும்பத்துக்கு அடைக்கலமா இருப்பார். இந்த வருடம் முழுவதும் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஏன்? நம்ம நித்திய லோகத்துக்கு போய் சேரும் வரைக்கும் நமக்கு அவர்தான் அடைக்கலம். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்பா. இந்த நாளிலும் கூட ராஜா, சேனைகளின் கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரோட இருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் உமது சுத்த கிருபையினால் எங்களோட இருப்பதற்காக நன்றி ராஜா. அது மாத்திரம் இல்லாம யாக்கோபின் தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் நம்பிக்கை, எங்கள் தஞ்சம், எங்கள் பாதுகாப்பு, எங்கள் துரகம். ஆண்டவரே, எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் ராஜா. அந்த அடைக்கல பட்டணத்துல வரும்போது ஒரு பாதுகாப்பு, ஒரு சமாதானம். ஆண்டவரே, பாவம் செய்து விட்டு அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு அறிக்கிட்டு மனம் திரும்பச்சு அந்த இடத்துல சாவுக்கு ஏதுவான அந்த நரகத்துக்கு போக வேண்டிய அந்த ஆக்னியெல்லாம் அடையாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறீரே. அப்படிப்பட்டவரா நீர் இருப்பதற்காக நன்றி ராஜா. உண்மையே அடைக்கலமாக ஒவ்வொரு மனிதர்களும் கொண்டு உண்மையென்று சேர ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. அந்த மரணத்துக்கு எதுவான வழியில போய்விடாதபடிக்கு உண்மை அடைக்கலமாக கொண்டு நித்திய வழியில நடக்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.